இப்ப செய்தியாளரை சந்திக்கிறது நான் முதலமைச்சரை சந்திச்சு என்னுடைய கிரீவன்ஸ் என்னுடைய குறைகளை அவர்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு 2 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப பெங்களூர்ல என்னை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அங்கிருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகி என்னை 4 பேர் தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில இருந்து தூக்கிட்டு வந்து வீட்டுல உட்கார வைக்கிறாங்க. இங்க வந்து போலீஸ் ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டை சர்ச் பண்றாரு. ஒவ்வொன்றுக்கும் ரெக்கார்ட் தர்றேன். 2011 என் மேல குண்டாசு, நான் மேடையில் இருந்த என்னைய என் மேல குண்டாசு. 2014 நான் முதலமைச்சரே, அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். 2014 ஓபலாப்படித்துறையில பொதுக்கூட்டம். நாங்க விளம்பர பல பேனர் வைக்கணும், அனுமதி கொடுங்கன்னு கேட்டு வந்தோம். எங்களை சந்திக்க மறுத்துட்டீங்க. இது நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்காக தல்லாகுளம் காவல் நிலையத்தில் அன்னைக்கு நான் மேடையில் இருக்கிற போது வழக்கு. இன்ஸ்பெக்டரே கம்ப்ளைண்டரு, அதே இன்ஸ்பெக்டர் சார்ஜ் ஷீட் போடுறாரு. போலீஸ்காரவங்க தான் சாட்சி, 8 போலீஸ்காரவங்க சாட்சி. போலீஸ் பாதுகாப்பு அவங்க நான் ஹைகோர்ட்ல எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டு பாதுகாப்பு ஹைகோர்ட் நீதி பேரரசர் உத்தரவு கொடுத்து அந்த உத்தரவு பேர்ல இருக்கேன். இங்க இருக்கிற போது இவங்க நாங்க தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம், நினைச்சா நாங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம், பாதுகாப்பு கொடுக்காட்ட என்ன நடக்கும் தெரியுமான்னு என்னை மிரட்டுறாங்க. ஒரு பையன், அந்த பையன் சந்தேகம், நான் போகவே இல்லை, நான் வீட்டுல படுத்து கிடந்தேன்னு சொல்றேன். எனக்கு ஆண்டவனுக்கு தான் தெரியணும். அவன் சொன்னதாக சொல்றாங்க. அந்த பையனை மதுரை போலீஸ் போய் தான் சொல்றோம். எல்லை மீறி நியாயம் தர்மம் கொலை செய்யறாங்க.